ஷாபாஸ் ஷெரீஃபை நான் ஒரு பிச்சைக்காரனுக்கும் நான் கம்பேர் பண்ண விரும்பல. அவங்க மீட் பண்றது சைனால. மோடிக்கு தனி கார் சைனா அரசாங்கம் கொடுத்திருந்தது. அந்த கார்ல என்ன டிவைஸ் வச்சிருப்பான்னு தெரியாது. இவர் எதுவும் விஷயம் பெருசா பேச முடியாது. 50 நிமிஷம் பேசினதான் உலகத்துக்கு தெரியும். இந்த 45 நிமிஷம் காருக்குள்ள பேசுனது என்னன்னு சொல்றது? It is fine for Russia to have relationship. Putin இவர்கிட்ட கேட்டாரா இல்ல மோடி இவர்கிட்ட சொன்னாரா? Who asked this man's permission? ஒரு படத்துல சொல்லுவாரு, கவுண்டமணி செந்தில பார்த்து கேட்பாரு நினைக்கிறேன், நீ வாங்குற 5 பொத்து பொழப்புக்கு இது தேவையா அப்படின்ட்டு. ட்ரம்பையும் யாரும் நம்ப முடியாது, ஷெரீஃபையும் யாரும் நம்ப முடியாது. ட்ரம்ப் அட்லீஸ்ட் he is suffering from mental and health issues. பட் பாகிஸ்தான் என்ற நாடு மென்டல் இஷ்யூல தானே பிறந்தது. யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் he is a cheat அப்படின்னு இருக்காரு ட்ரம்ப். ஒருத்தரையும் ஒட்டு வைக்கிறது இல்லை, சகட்டு மேனிக்கு எல்லாரையும் திட்டுறது. இது வரைக்கும் எந்த நாட்டுக்குடியாவது நான் இவ்வளோ % போட்டேன், அவ்வளோ % போட்டேன், இது போட்டேன், அது போட்டேன், எந்த நாடாவது இது வரைக்கும் அவர்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க? ஆப்ரேஷன் சிந்தூர்ல அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் வாங்கின அடி இடி மாதிரி தாக்கியிருக்கு ட்ரம்ப்புக்கு. அமெரிக்கா ஆம பூந்த வீடு, அமெரிக்கா பூந்த நாடு உருப்படாது. அதுக்கு உதாரணம் ஈராக்கு, ஆப்கானிஸ்தான். ட்ரம்ப் யார் பகைச்சிக்கிட்டா? மோடி இது வரைக்கும் ட்ரம்ப்பை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்காரா? அமெரிக்காவை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலாக நம்ம ஷஹபாஸ் ஷெரீஃப் கரெக்டாங்க சார்? ஷாபாஸ் ஷெரீஃப். ஷாபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் நம்ம இந்தியா எவ்வளோ கெத்தாக இருந்ததுன்றதை பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இவர் எவ்வளோ பெரிய மூக்குடைஞ்சு போய் வந்தாருன்றது தெரிய முடியுது. ஸோ இது எதனால் இந்த மாற்றங்கள்? அதாவது இந்திய பிரதமர் வருகைக்காக மொத்த எஸ்சிஓ காத்திருந்தது. இவர் நிற்கும் போதும் ஒரு யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பாததால், ஏனென்றால் இந்தியாவில் பேரர்களாக ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டுக்காக இருக்கிறவர்கள் கூட நேர்மையாக பிழைக்கும் காரணத்தினால் அவர்கள் கூட ஷாபாஸ் ஷெரீஃபை கம்பேர் செய்ய விரும்பாததால் அவரை நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட நான் கம்பேர் பண்ண விரும்பல. ஏதோ ஒரு பிராணி நிற்பது போல் ஒன்று நின்று கொண்டு இருந்தது அங்கே. உண்மையாலுமே சார், அதுவும் புட்டினும் மோடி அவர்களும் போகும்போது எங்க அவர் வேற கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. என்னவோ ஸ்கூல் எல்கேஜி பசங்க எல்கேஜி பசங்க கை கோத்துக்கிட்டு போற மாதிரி, வா வீட்டுக்கு போலாம், வா ஜாலியா லீவ் விட்டாங்க, வா என் கார்ல போலாம் மச்சான் அப்படின்னு அப்படி போறது. கார்லயே உட்காந்து 45 நிமிஷம் கதை பேசுறது. வீட்டுக்கிட்ட வந்தப்புறம் நம்ம சைக்கிள் ஓட்டி இறங்காம வீட்டு முன்னாடி இறங்கி முக்குலயே நின்றுட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. எதிர் வீடு தான். வீட்டுக்குள்ள போனா திரும்பி குளிக்கணும், திரும்பி ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த முக்குலயே 2 பேரும் சைக்கிள் நிக்க வச்சுட்டு என்னவோ பார்க்காதவங்க பார்த்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்க காருக்குள்ள. அதுக்கு ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க மீட் பண்றது சைனால. மோடிக்கு தனி கார் சைனா அரசாங்கம் கொடுத்திருந்தது. அந்த கார்ல என்ன டிவைஸ் வச்சிருப்பான்னு தெரியாது. இவர் எதுவும் விஷயம் பெருசா பேச முடியாது. அதனால்தான் ரஷ்யா அதிபர் அவரோட சொந்த கார் எடுத்துட்டு வந்தாரு. அந்த கார்ல இவங்க 2 பேர் மாத்திரம்தான் போனாங்க. இன்டர்பிரிட்டர்ஸ் இல்லை, டிரான்ஸ்லேட் பண்றவங்க. முன்பக்கம் அந்த கார்ல ஒரு அந்த டிரைவருக்கு கண்ணாடி இருக்கும். அந்த பக்கம் கேட்காது என்ன பேசுறாங்கன்ட்டு. இவங்க 2 பேர் பேசினது இவங்க 2 பேருக்கு தான் வெளிச்சம், வேற யாருக்கும் புரியாது. ஏன்னா அந்த காரை பக் பண்ணவும் முடியாது. ஏதாவது உள்ள வச்சு கேட்கறதுக்கு எந்த கருவியும் வைக்க முடியாது. 45 நிமிஷம் அங்க பேசிக்கிட்டு திரும்பி உள்ள போய் ரூம்ல போய் 50 நிமிஷம் பேசியிருக்காங்க. 50 நிமிஷம் பேசினதான் உலகத்துக்கு தெரியும். இந்த 45 நிமிஷம் காருக்குள்ள பேசினது என்னன்னு சொல்றது? மோடி ஒரே வார்த்தையில சொல்லிருக்கு, இன்சைட்ஃபுல் டிஸ்கஷன் அப்படின்ட்டு. அதாவது ஆழ்ந்த கருத்துகளுடன் இருந்த ஒரு பேச்சுவார்த்தை. அப்படி என்ன அந்த கருத்து? பொருள் அந்த கருத்துனால தான் இந்த இன்னும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கம்மி பண்ணிட்டாரோ சார்? எது வேணாலும் இருக்கலாம் சார், சொல்ல முடியாது. நம்ம பிரதமரும் லேஸ்பட்டவர் இல்லை, அவரும் ரொம்ப லேஸ்பட்டவர். அவரும் லேஸ்பட்டவர் இல்லை. ட்ரம்ப் கேட்டாட்டா காட்டினவர் அவரு. நான் போர் கைதி புட்டினை நான் என்ன செய்வேன், 12 நாள்ல அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்ட்டு உருட்டினவரை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்ற லைன் கட்டி நில்லுன்னு சொல்லிட்டு லைன் கட்டி நிற்க வச்சு சிவப்பு கம்பளம் போட்டு புட்டின் கை குலுக்கிறது, புட்டின்கிட்ட ஒங்கி அதாவது குனிந்து கை குலுக்கி ஐயா சாமி வணக்கம்னு சொல்லி வணக்கம் போட்டு யாரு? ட்ரம்ப்பு. அதே மோடிக்கு பாருங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பிரதமரை கூட்டு போயிருக்காரு. அதே மோடி கிட்ட அவருக்கு இருந்த அந்த ஒரு பாண்டிங்கை பாருங்க. நண்பன் யார், நண்பனாக நடிப்பவன் யார்
அப்படின்றதுக்கு வித்தியாசம் இதுதான். பட் இருந்தாலுமே சைனாவில் அந்த SCOவில் நடந்த மீட்டிங்கில் எதுக்காக சார் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே ஒதுக்கி வச்சுங்க, இன்க்ளூடிங் சைனா? அதுதான் டவுட் ஆகுது சார். ஏன்னா நீ டபுள் கேம் ஆடுற பாகிஸ்தான். ஆமாம், நீ உள்ளே வெளியே ஆடினா நான் அமெரிக்கா கூடயும் இருப்பேன், நான் சைனா கூடயும் இருப்பேன், நான் இந்த குதிரையிலையும் சவாரி செய்வேன், அந்த குதிரையிலையும் சவாரி செய்வேன்னா முடியாது. ஏதோ ஒரு குதிரையில தான் ஒரே டைமில் ரெண்டு படகுல கால் வைக்க முடியாது. தண்ணீர் தான் விழணும். இனி பாகிஸ்தானே தண்ணீரில் மூழ்கி போயிருக்கு. இதில் வேற அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, பக்கெட்டில் டப்புல எல்லாம் தண்ணியை தேக்கி வைங்க. இதுவும் ஒரு விதத்தில் நம்ம நாட்டுக்கு நடந்த நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. இது வெள்ளம் வந்து ஊரா கிராமமா அடிச்சுட்டு போறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் காஜா ஆசிஃப் சொல்லியிருக்காரு. இது மாதிரி புத்திசாலிகள் நிறைந்த நாட்டின் பிரதமராக இருக்கும்போது அவரை எல்லோரும் மதிக்காமல் இருப்பது இயல்பு தானே. ஆனால் சார் அவர் நம்ம புட்டின்கிட்ட பேசும்போது கூட வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப இவர்கிட்ட கேட்ட மாதிரியும் இட் இஸ் ஃபைன் ஃபார் ரஷ்யா டு ஹேவ் ரிலேஷன்ஷிப். புட்டின் இவர்கிட்ட கேட்டாரா, இல்லை மோடி வந்து இவர்கிட்ட சொன்னாரா? ஹூ ஹாஸ் திஸ் மேன்ஸ் பர்மிஷன்? யூ ஆர் அ பிஸி பாடி. ஒரு படத்தில் சொல்லுவார், கவுண்டமணி வந்து செந்தில பார்த்து கேட்பார்னு நினைக்கிறேன், நீ வாங்குற 5 பொத்து பொழப்புக்கு இது தேவையா அப்படின்ட்டு. Is it required for Shahbaz Sharif to talk like that to a person like Putin? It shows his juvenile, immature, அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய அறிவீனம் கொண்ட ஒரு நபரின் பேச்சாகத்தான் இதை கருத வேண்டும். அது பாகிஸ்தான் வந்து இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு, நாங்கள் முட்டாள்கள் நாடுன்னு அப்படின்ட்டு. இப்படி ஒரு ஷெரீஃப் இப்படி பேசும்போது அங்கே அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப்புக்கு டென்ஷன் ஆகாதா சார்? ஏன்டா உன்னை நம்பி நான் பேசிக்கிட்டு நீ அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதான் தான் சொல்கிறேனே, ட்ரம்ப்பையும் யாரும் நம்ப முடியாது, ஷெரீஃபையும் யாரும் நம்ப முடியாது. ட்ரம்ப் அட்லீஸ்ட் ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ். பட் பாகிஸ்தான் என்ற நாடு மென்டல் இஷ்யூவில் தானே பிறந்தது. ட்ரம்ப்புக்கு மாத்திரம்தான் உடல்நிலை கோளாறு, அமெரிக்காவுக்கு இல்லை. ஆனால் பாகிஸ்தான் என்பதே ஒரு கோளாறு தானே, பிறந்ததே கோளாறு தானே. அது நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, இது பிறந்ததுலேருந்தே இப்படி தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாகிஸ்தான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான். ஒரு நாட்டின் மீது வெறுப்பும் தாழ்ப்புணர்ச்சியுமே ஒரு அடிப்படையாக கொண்டு இன்னும் அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாது. அதற்கு நிதர்சனமான உண்மை பாகிஸ்தான். இந்தியா மீது வெறுப்பு ஒன்றே ஒரு அதோட பேஸ்மெண்ட்டாக ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? அந்த அரசியலுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, பேட்டரிக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரி அதுக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. ஓகே சார். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தார். திடீர்னு இந்த SCO மீட்டிங்கை பார்த்த உடனே வெளியே வந்து அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இருந்திருக்காது, எல்லாமே செத்து போயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு என்ன சார் நடந்துருச்சு அவருக்கு? தட் ஷோஸ் த மேன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவரோட இன்னொருத்தர் இருக்காரு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அட்வைசரு பீட்டர் நவாரோ. பிராமின்ஸ் ப்ராஃபிட்டரிங் இன் இந்தியா. பிராமின்ஸ் ப்ராஃபிட்டரிங் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு அவர். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே எல்லாம் அட்வைசரை வச்சுக்கிட்டா இப்படி தான் நடக்கும். அவர் அட்வைசரு. ட்ரம்ப் வந்து வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு. இதை வந்து ஒருத்தர் இல்லை, நேற்று ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா வந்திருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு ஆசியாவன்னா இந்தியா, இந்தியான்னா ஆசியா, ஆசியாவோட ரெப்ரசன்டேட்டிவே இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபின்லாண்டோட அதிபர் சொல்லியிருக்காரு, இந்தியாவை வந்து நம்ம குறைந்து மதிப்பிடக்கூடாது, ஒழுங்காக அணுகணும், நம் வார்த்தைகள் வந்து அளந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் ஸ்டப்பு. புட்டின் சொல்லியிருக்காரு, சைனாவையும் இந்தியாவையும் பேசும்போது கொஞ்சம் கவனித்து பேசுங்கன்னு ட்ரம்ப்புக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு. கீர் ஸ்டேமரை பிடிச்சி பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அவரோட உற்ற நட்பு கொண்ட நாடான யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டரை ஈஸ் அ சீட் அப்படின்னு இருக்காரு ட்ரம்ப்பு. ஒருத்தரையும் ஒட்டு வைக்கிறது இல்லை, சகட்டு மேனிக்கு எல்லாரையும் திட்டுறது, எல்லாத்துக்கும் அவரே கையெழுத்து போட்டு இது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்லி அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீ தொங்கிட்டு நிற்கிது. சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு டிசைட் வெதர் ஆல் தீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், பிகாஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 1 of section 8 of American Constitution, only Senate and Congress has the powers. செனேட்டுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற பவரை ஃபுல்லாக இவர் பிடுங்கி வச்சுக்கிட்டு இவர் போர்க்கால ரீதியில் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன், நான் கையெழுத்து போட்டால் என் சாசனமே என் சட்டம், பாகுபலியில் அடிக்கிற டைலாக் மாதிரி என் கையெழுத்தே அது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு, அவர் போட்ட எந்த கையெழுத்துக்காவது ஒரு அர்த்தம் இருக்கா? இது வரைக்கும் எந்த நாட்டுக்குடியாவது நான் இவ்வளோ % போட்டேன், அவ்வளோ % போட்டேன், இது போட்டேன், அது போட்டேன், எந்த நாடாவது இது வரைக்கும் அவர்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க? ஒரு நாடு பண்ணல, யாரும் முன்னும் வரல. முன் வந்த ஜப்பான் கூட பின் கால் வச்சுட்டாங்க. மோடி அங்கே என்டர் ஆகிறாரு, ஜப்பான் இங்கே எக்ஸிட் ஆகிறாங்க. சரி, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது
வேர்ல்டோட எக்கானமியே கொஞ்சம் டீஸ்டெபிளைஸ் ஆகாதா இந்த விஷயம்? ஆல்ரெடி டீஸ்டெபிளைஸ் தானே ஆகிருக்கு. இன்னைக்கு யூரோப் வந்து ஃப்ரான்ஸோட அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மற்ற ஹெல்த் சென்டர்ஸ்க்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. வரும் ஆண்டு ஒரு போர் சூழல் ஏற்படலாம், அதற்கு ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வர்சஸ் வெஸ்டர்ன் யூரோப் வந்து சண்டை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் வந்து IMF கிட்ட லோன் கேட்டு போயிருக்காங்க. பிரிட்டன் IMF கிட்ட போகிறாங்க. ஜெர்மனி ரிசெஷனில் போயிடுச்சுன்னு அவங்களோட சான்சலரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. மொத்த யூரோப்பும் ரிசெஷனில் இருக்குது. அமெரிக்காவோட வளர்ச்சி விகிதம் 2%க்கும் கீழே தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறார். இந்த அழகில் அவர் இந்தியாவை டெட் எக்கானமின்னு வேற சொல்கிறாரு. 8% வளர்கிற எக்கானமியை டெட்டுன்னு சொல்கிறாரு. SLC ஃபெயில்டா, நான் 8ஆம் கிளாஸ் பாஸ்னேன்ற மாதிரி இருக்குது. இஸ் லைங் த்ரூ இஸ் டீத். ரெண்டாவது, அமெரிக்காவோட மற்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. உள்ள இன்ஃப்ளேஷன் எக்கச்சக்கமாக இன்ஃப்ளேஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 10% தாண்டி போயிட்டுருக்கு அமெரிக்காவில். ஆல் வைட்டல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஸ்தம்பிச்சிருக்கு. சைனாவை எடுத்து பார்த்தாலும் டிஃப்ளேஷனை நோக்கி போயிட்டுருக்கு எக்கானமி. இட் இஸ் நாட் க்ரோயிங், இட் இஸ் ஸ்டாக்னேட்டிங். மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும், உற்பத்தி திறனை எடுத்து பார்த்தாலும் இந்தியா வந்து 64% கிட்ட இருக்குது. சைனா 40, 45, 46 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் எடுத்து பார்த்தாலும் இந்தியா வந்து 62% இருக்குது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில். ஒரு 60% ஆஃப் த பாப்புலேஷன் வாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. சைனாவில் 42%, 43%ல் ஹவர் ஆகிட்டுருக்கு. அமெரிக்கா இன்னும் கீழே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயிலை நிறுத்திட்டா நம்ம எதாவது பண்ண முடியும். இது ரஷ்யாவோட ஆயிலை நிறுத்துறதுக்கான போர் இல்லை, ட்ரம்ப்போட குடும்பம் சம்பாதிக்கிறதுக்கான போர் இது. அவர் ஜனாதிபதியாகி இது வரைக்கும் $5 பில்லியன் சம்பாதிச்சிருக்காரு. அவரோட மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் வந்து சவுதி அரேபியா கூட டீல் சைன் பண்ணியிருக்கார். $2 பில்லியன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த $2 பில்லியன் கொடுத்ததுக்காக சவுதி என்ன எதிர்பார்க்குதுறான்னா ரஷ்யாவோட ஆயில் வந்து மார்க்கெட்டுக்கு வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லுது. ஏன்னா இவன் ஆயில் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னா விலை அதிகரிக்கும். தேவையான அளவு ஆயில் இன்னைக்கு இருக்கிறதுனால பற்றாக்குறை இல்லை. பற்றாக்குறை வந்ததுன்னா அதால் லாபம் அடையக்கூடிய நாடுகள் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும். அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை உற்பத்தி பண்ணக்கூடாது, சுத்திகரிப்பு பண்ணக்கூடாது, ரஷ்யாவோட எண்ணெயை சுத்திகரிப்பு, அதுதான் அழுத்தம். போர் மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை. திஸ் ஆர் ஆல் லை. ஓகே சார். பட் ஆனால் அங்கே ட்ரம்ப்கிட்ட ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, ஏன் சார் ஆரம்பத்தை வந்ததுலேருந்து நீங்கள் வந்து ரஷ்யாவை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்தியாவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார். அது கூட வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கன்ற மாதிரி. ஆப்ரேஷன் சிந்தூரில் அமெரிக்காவோட வெப்பன் சிஸ்டம்ஸ் வாங்கின அடி வந்து இடி மாதிரி வந்து தாக்கியிருக்கு ட்ரம்ப்புக்கு. அவர் உங்கள் வெப்பன் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு அமெரிக்கன் வெப்பன்ஸை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அடிமடியில் கையை வச்சுட்டாங்க. இந்தியா பயத்தை காட்டிட்டோம். ஸோ நவ் இந்தியன் டெக்னாலஜி, இந்தியா வந்து ஜப்பான் வந்து இந்தியாவில் $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில். ஆல்ரெடி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இந்தியா வந்து டாட்டாஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அசாம்லேயும் குஜராத்லேயும் நம்ம பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து லித்தியம் மேனுஃபேக்சரிங், பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதாகட்டும், எல்லாமே PLI ப்ரொடக்ஷன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் ஸ்கீம் கீழே லித்தியம் பேட்டரிஸ் நீங்கள் பண்ணுங்கள், இடம் கொடுக்குறோம், கரண்ட்டு கொடுக்குறோம், ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதற்கு தேவையான கனிமம் அதை வந்து பொலிவியா, பெரு போன்ற நாடுகள்லேருந்து இந்தியா லீஸ்க்கு எடுக்குது. இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா புர்கினா ஃபாசோ, கானா, நைஜீரியா, இது மாதிரி நாடுகளில் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. $15 பில்லியன் புர்கினா ஃபாசோவில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து அதை அங்கேயே அவங்களுக்கு சுத்திகரிப்பு ஆலை நம்மளே கட்டி கொடுக்குறோம். நம்மளோட ஏதோ ஒரு கம்பெனி தான் போய் கட்டுவாங்க. அதுக்கன்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஃப்ரீயாக கட்டி கொடுக்காது. லாபம் இல்லாமல் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் சைனா மாதிரி 100 ரூபா கொடுத்து 30 ரூபா வட்டி போட மாட்டோம். அமெரிக்கா மாதிரி நாட்டையே ஆட்டையே போட மாட்டோம். அமெரிக்கா ஆமை பூந்த வீடு, அமெரிக்கா பூந்த நாடு உருப்படாது. அதுக்கு உதாரணம் ஈராக்கு, ஆப்கானிஸ்தானு, இதெல்லாம் என்ன ஆச்சு பாருங்க. சிரியா, இன்னைக்கு சிரியாவில் ஒரு உலகம் அறிந்த தீவிரவாதியை இன்னைக்கு 6 லட்சம் பேரல் எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அல்ரக்கா இந்த இடத்துல இருந்து. இன்னைக்கு அந்த தீவிரவாதிக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த ஆயிலை வந்து உலக சந்தையில் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சவுதி பின்புலமாக நிற்குது. இது யாருமே கேட்க மாட்டாங்களா?
அப்போ நீங்கள் ஒருத்தனை நினச்சா தீவிரவாதின்னுவீங்க, நீங்கள் நினச்சா அவங்கள வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர்னு சொல்லுவீங்க, நீங்கள் எது வேணாலும் சொல்லுவீங்களா? ஒரு நாட்டோட பிரதமர் உயிரோடு இருக்கும்போதே அந்த நாட்டோட இராணுவ தளபதிக்கு விருந்து கொடுப்பீங்க. அப்போ அந்த நாட்டில் எப்படி ஜனநாயகம் வாழும்? எங்கள் இந்தியாவில் கூப்பிட சொல்லுங்கள் இந்தியன் ஆர்மி சீஃப். அது மாதிரி இந்தியன் ஆர்மி சீஃபையும் இந்தியாவோட பிரதமரையும் பக்கத்தில் உட்காந்து கூட நீங்கள் பார்க்க முடியாது, உட்கார மாட்டாங்க. ஜனாதிபதி உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஜனாதிபதி பீட்டிங் தி ரிட்ரீட்டில் உட்காரும்போது கூட ஜனாதிபதி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க. பாகிஸ்தானில் மாத்திரம்தான் இராணுவ தளபதியும் பிரைம் மினிஸ்டரும் பக்கத்தில் உட்காந்துக்கிறது. அப்போ அந்த நாட்டின் பிரதமருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? அப்படிப்பட்ட நாடு கூட நீங்கள் டீலிங் வச்சுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, அமெரிக்காவோட இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அவர் கூப்பிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஹெட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியர்களை கூப்பிடாத, இந்தியர்களை வேலைக்கு வைக்காத, அமெரிக்கர்களை வேலை, அதில் உட்காந்துருக்க 100 பேர் 30 பேர் இந்தியன். சத்யாநாதெல்லாம் இந்தியன், சுந்தர் பிச்சை இந்தியன், பெப்சி இந்திராணி நோயி இந்தியன், சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த லிஸ்ட்டை. இவங்களெல்லாம் என்ன பண்ண போகிற? நீ படிச்சுட்டு வரவன் அவன். அதுக்கு தான் இலான் மஸ்க் கரெக்டாக சொன்னார், படிச்சுட்டு வரவன் வந்து அவங்க தான் படிச்சுட்டு வராங்க, நம்ம நாட்டில் எவனும் படிக்கிறது இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். பீட்டர் நவரை போகிற கிரிமினல் கிட்ட, ஜெயிலுக்கு போன கிரிமினல் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் இப்படி தான் நடக்கும். இப்போ அவங்க போட்ட டேரிஃபுக்கு நாம் ஏதாவது எதிர்வினை பண்ணிட்டோமா? என்ன பண்ணலையா? இன்னும் போட்டோம் இல்லை நேற்று பெரிய குண்டா ஒன்று, ஏ தில் மாங்கே மோர் பெப்சி 40% டேரிஃப், 40%. ஷேர் த ட்ரீம்ஸ் ஆஃப் கோகா கோலா, இனிமேல் ட்ரீம்ஸை தான் ஷேர் பண்ணணும், 40% டேரிஃப். சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் வாங்க வேண்டாம். எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸில் ஒரு குக் கிராமத்துக்கு போனால் கூட பெப்சி கோக் கிடைக்கும். இன்னைக்கு அதுக்கு 40% டேரிஃப். நெக்ஸ்ட் எதுக்கு போடணும்? இந்த கவர்மெண்ட் இன்னும் போடணும்னா மல்டி பிராண்ட் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்கு பாருங்க, எஸ்பெஷலி ஃபுட் செயின்ஸ், கேஎஃப்சி, டாமினோஸ், பீஸா ஹட், மெக்டொனால்ட்ஸு, பர்கர் கிங்கு, சப்வே, இதுக்கெல்லாம் வந்து 60-70% போட்டால் கூட தப்பு இல்லை. இங்கே இருக்கிற பவுல்ட்ரி, இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து அதால் பலனடைவாங்க. ஏன் கேஎஃப்சி வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் எவனும் சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டது இல்லையா? இவன் வந்த அப்புறம் தான் இவன் தான் சாப்பிட கற்றுக் கொடுத்தானா கோழிக்கறி எப்படி சாப்பிடணுன்ட்டு? சொல்லுங்க சார். இல்லை சார், அது கரெக்டாக தான். பட் ஆனால் அவங்களுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறனால தானே. என்ன டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டேக்ஸை போட்டால் டேஸ்ட் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் டேஸ்ட்டே தெரியாது பாருங்க. அதுக்கெல்லாம் டேக்ஸ் போடணும். கரெக்டாக சார். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து தமிழ்நாட்டிலையும் மற்ற இந்தியாவிலையுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே. அதுவும் ஒரு மிகப்பெரிய அதிகமாக புறக்கணிக்கணும். அப்போ தான் அமெரிக்கா, ஏன்னா ஆப்பிரிக்காவில் கேஎஃப்சி இஸ் லூசிங், யூரோப்பில் தே ஹவ் லாஸ்ட், சைனா இஸ் லூசிங், தே ஹவ் லாஸ்ட். India is one of the biggest revenue making for KFC, for Domino's, for Pizza Hut. இப்போ நாம மட்டும் தான் அவனுக்கு ரெவன்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலேயே அவன் கை வைப்பானா? உன்னோட ஃபர்ஸ்ட் அவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி எங்கே ஒழிச்சோன்னா புத்தி வரும் சார். புரியுது சார். அடுத்து அந்த பாகிஸ்தானில் இப்போ பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தானில் நேற்றுக்கு முன்னாள் திடீர்னு பலுச்சிஸ்தானில் 3 குண்டு தொடர்ந்து வெடிச்சிருச்சாமில்ல சார்? என்ன ரீசன் சார் அது? Virtually they have lost control of Balochistan. That's the fact of the matter. But America believes that still Pakistan army is in control of Balochistan. இன்னும் பாலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில், இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது சுதந்திர நாடு மாதிரியே ஆயிடுச்சு பலுச்சிஸ்தான். அமெரிக்காவுக்கு இது வந்து அறிகுறி, வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்கா வருமானது, வந்தாலும் தாக்கு பிடிக்குமான்றது பெரிய கேள்வி. ஆனால் அங்கே தான் வந்து மேசிவ் ஆயில் ரிசர்வ் இருக்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு சார். அவர் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறாரு, நான் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறேன். அவர் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறாரு சார், நான் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைங்க, ஓகே. அப்படி இருந்தால் இந்நேரத்துக்கு சைனாக்காரன் என்னைக்கோ உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பான் சார். ஹி வுட் ஹவ் நாட் ஸ்டாப் வித் திஸ். ஹி மைட் ஹவ் எப்பயோ அவன் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருப்பான். சைனாஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இஸ் ப்ரிடேட்டரி. இன்னொரு நாட்டோட வளங்களை வந்து எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிற ஒரு தன்மை கொண்ட நாடு சைனா. ஆசியாவில் ஒரு அப்போ ஜப்பான் இருந்தது, அப்புறம் சைனா. அதாவது உலகப்போருக்கு முன்னாடி, 2ஆம் உலகப்போருக்கு முன்னாடி ஜப்பானோட தன்மை அதுவாக தான் இருந்தது. அப்புறம் சைனா உருவாச்சு. இது விதிவிலக்கு யாருன்னா இந்தியா. ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் வளர்ந்துட்டு இருக்கு. $100 பில்லியன் எட்டியிருக்கு. 54 நாடுகளுக்கு நம்ம இன்னைக்கு திருப்பூரில் காட்டனையும் அது இதையும் நம்ம சப்ளை பண்ணாலே அந்த 100 பில்லியன் வர்த்தகம் 500 பில்லியனாக மாறக்கூடும். அமெரிக்கா நண்பனாக பார்க்குறதோட வளரும் நாடுகளை நண்பனாக பார்த்தாலே நம்மளுக்கு போதும் சார். ஏன்னா இங்கே மக்கள் தொகை இருக்குது, வளம் இருக்குது,
90% of cobalt and 70% of copper, 70% of cobalt and copper வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆயில் இருக்குது, கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது. இதெல்லாம் அன்டாப்டாக இருக்குது. அவங்களோட தலையெழுத்தை பிரான்ஸும் பிரிட்டனும் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் எழுதிட்டு உட்காந்துருக்கு. இப்போ சைனா எழுதிட்டு உட்காந்துருக்கு கடன் கொடுத்து. அதை மாற்றி எழுதுகிற டைம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. வி மஸ்ட் லிவரேஜ் அவர் எபிலிட்டி. நம்ம அங்கே அவங்களுக்கு உதவி செய்து அவர்களும் வளரணும், நாமும் வளரணும். ஆப்பிரிக்காவின் வளர்ச்சியில் இந்தியாவின் வளர்ச்சி இருக்கும், மற்ற வல்லரசுகளின் வீழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா இட் இஸ் அன் அன்டாப்டு கான்டினென்ட். அந்த அன்டாப்டு கான்டினென்ட்டை நம்ம டேப் பண்ண ஆரம்பிக்கணும். அது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் வண்ணமாக, அவர்களை சுரண்டும் வண்ணமாக அல்ல. இந்தியா எப்பவுமே சுரண்டி பிழைத்ததாக என்றும் இந்தியாவுக்கு அந்த ஒரு பேர் இல்லை. நம்மளை சுரண்டணும்னு சொன்ன அது இலங்கை ஆகட்டும், அது மாலத்தீவு ஆகட்டும், இலங்கைக்கே கூட எடுத்துக்கோங்க. அவங்க பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்தப்போ தோளோடு தோள் நின்று கை கொடுத்த ஒரே நாடு இந்தியா. கனடா வாழ் தமிழர்களுக்கும் பிரிட்டன் வாழ் தமிழர்களுக்கும் நம்மளை எள்ளி நகையாடலாம், என் பேச்சை கேட்டு கிடல் அடிக்கலாம். அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதாவது யாழ் தமிழர்களாகட்டும், இல்லை தலைமன்னாரில் இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும், இல்லை கண்டியில் இருக்கக்கூடிய தமிழர்களாகட்டும், இந்திய அரசாங்கம் அவர்களுக்காக என்னெல்லாம் வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறது, இன்க்ளூடிங் மட்டக்களப்பு. அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு என்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கு, எவ்வளோ வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அங்கே தலைமன்னார்லேயும் ஜாஃப்னாலேயும் பழைய ரிஃபைனரியை திரும்பி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் வேலைவாய்ப்புகள் வளரும். இலங்கையில் வந்து விழிஞ்சம் போர்ட் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு கேரளாவில். அதால் அதுக்கு இன்னைக்கு 3 லட்சம் கார்கோ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. இது கூடி சீக்கிரம் 10 லட்சம் கண்டெய்னர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது விழிஞ்சம் வளரும் போது அடுத்து அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு இலங்கை வரைக்கும் பரவும். ஸோ அங்கேயும் டெவலப்மெண்ட்ஸ் வரும். அந்த டெவலப்மெண்ட் நம்மளோட தமிழ் சொந்தங்கள், இலங்கையில் இருக்கும் தமிழ் சொந்தங்கள், அவர்களுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் போரால் அவர்கள் அவதிப்பட்டது போதும். இன்னொரு தீவிரவாத அமைப்பு இலங்கையில் உருவாகக்கூடாது. அமைதி திரும்ப வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும். அந்த பொருளாதார வளர்ச்சி அது நம்மால் தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும். இலங்கை அரசால் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அவங்களுக்கு அந்த பலம் இல்லை. ஆல்ரெடி சைனாவோட டெப்டாப்ல கடன் இதில் மாட்டிக்கிட்டு அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளால் மாத்திரம்தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இலங்கை அரசுக்கும் நம்ம வந்து உறுதுணையாக செயல்பட முடியும். ஏன்னா அவங்க சைனாவை நம்பினாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எட்டி பார்க்குற தூரத்துக்கு கடல் மாத்திரம்தான் இருக்கிற ஒரே நிலப்பரப்பு இந்தியா. இல்லை கொஞ்சம் தூரத்தில் மாலத்தீவு இருக்குது. அவங்களும் வந்து தண்ணிக்கு குடிக்கிற பச்சை தண்ணிக்கே நம்மளை தான் எதிர்பார்க்கணும். 2 வருடம் முன்னாடி நம்மளை எதிர்த்தவங்க இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. பிறருக்கு நன்மை செய்து மற்றவர்களை ஜெயிக்கும் திறமை கொண்ட தலைவர் மோடி. கரெக்டு சார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் தேவையில்லாமல் வந்து நட்பு நாடெல்லாம் பகைச்சிக்கிட்டு இவ்வளோ. யார் நட்பு நாடு? பாகிஸ்தான் நட்பு நாடா? ட்ரம்ப்பை சொல்கிறாரு சார். ட்ரம்ப் யார் பகைச்சிக்கிட்டா? மோடி இது வரைக்கும் ட்ரம்ப்பை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்காரா? அமெரிக்காவை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? எது இந்தியாவுக்கு நல்லதோ, அதாவது ரஷ்யா ஆயில் வாங்குறதால இந்தியாவுக்கு நல்லது நடக்குதுன்னா அது அவர் பண்ணுவார். ட்ரம்ப் குடும்பம் பணக்காரன் ஆகிறதுக்கும் சவுதி ராயல் ஃபேமிலி இன்னும் பணக்காரர் ஆகிறதுக்கும் இந்தியா மக்களின் வரி பணத்தை செலவழிப்பது சரியா? இதுதான் கொள்கையா? இது திரு மோடியிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்தியாவின் நலன் தன் நலனாக கருதக்கூடிய பிரதமர் இவர். இந்தியாவின் நலன் தன் நலன் என கருதக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. இல்லைன்னா 140 கோடி ஈரான் கூட கடன் வச்சுருந்தாங்க எண்ணெய் வாங்கி, அந்த கடனை முடித்தார். ஆயில் பாண்டில் மெத்தப்படித்த ஹார்வர்ட் நிபுணர் திரு பி சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது கடன் ஆக்கினார் எண்ணெய் நிறுவனங்களை 1,34,000 கோடிக்கு. அது குட்டி போட்டு வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு எல்லாம் போட்டு 2,30,000 கோடி மேலே இருந்தது. அதுக்கு வெறும் வட்டி மாத்திரமே 70லேருந்து 90 கோடி என்னவோ 90,000 கோடி என்னவோ கட்டணும். ப்ளஸ் அதுக்கு இப்போ திரும்பி தவணை முறையில் 23, 24, 25, 26 வரைக்கும் 31,000 கோடி, 54,000 கோடி, 36,000 கோடின்னு சொல்லிட்டு
நம்ம தவணை முறையில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கட்டி அந்த கடனை தீர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வந்தால் கூட நம்மளால் வந்து மலிவான விலைக்கு எண்ணெய் கொடுக்க முடியவில்லை மக்களுக்கு. ஆனால் எண்ணெய் விலையும் ஏறவில்லை. உலகம் ஃபுல்லாக வந்து 30% 80% எண்ணெய் விலை ஏறி இருக்கும்போது இந்தியாவில் மாத்திரம்தான் எண்ணெய் விலை ஏறாமல் இருக்கிறது. ரஷ்யனால் இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த ஆயில் அந்த ப்ரைஸில் கொடுக்க முடியும்? அதுதான் சர்கி இவர் சொல்லியிருக்காருல்ல, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நீண்டகால ஒப்பந்தமே நம்ம சைன் பண்ணிக்கலாம் 15 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகத்திலேயே எண்ணெயே ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதிகமான எண்ணெய் உற்பத்தி பண்ணுற ஒரே நாடு இந்தியா. அதாவது வளமே இல்லை, பூமி அடியிலேருந்து எண்ணெயை நம்ம எடுக்கிறது இல்லை. ஆனால் சுத்திகரிப்பு தன்மையில் வந்து உலகத்தில் வந்து டாப் 5 கண்ட்ரீஸில் நம்ம ஒன்று. ஒரு சின்ன புள்ளி வரும் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. யூரோப்புக்கு ரிஃபைன் பண்ணி அனுப்பின ஆயில் வந்து 20,000 பேரல்கள் 2019. கடந்த ஆண்டு எவ்வளோ பேரல் நினைக்கிறீங்க? 1,60,000 பேரல். அதுக்கு முந்தைய ஆண்டு 2,32,000 பேரல். இவ்வளோ பேரல் எண்ணெயை நம்ம வந்து யூரோப்புக்கும் மற்ற நாடுகளுக்கும் வித்துட்டு இருக்கோம். இதனால் அடி வாங்குறது யாரு? அமெரிக்கா வந்து $45 $50 லாபத்தில் வித்துட்டு இருக்கான் அவங்க ஆயில. சவுதி அரேபியா வந்து $25-30. ரஷ்யா வந்து $20-25 தானே. அவங்க ஏன் சார் அந்த மாதிரி அவங்க போடுறது இல்லை? அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் இல்லை. அவங்க வந்து அவங்க போர்க்கால எக்கானமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவ்வளோதான். இது வரைக்கும் அமெரிக்கா வந்து ரஷ்யா எண்ணெயை வாங்கிறது தவறுன்னு சொன்னால் தடை போடு, யூஎன்ல போயிட்டு ரஷ்யா எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாதுன்னு தடை வந்து விதிக்க வேண்டியது தானே யூஎன் கிட்ட சொல்லி. இல்லை நீயாவது தடை விதிக்க வேண்டியது தானே. அதுக்கு ஏன் உனக்கு தைரியம் இல்லை? சண்டைக்காரனை விட்டு சாட்சிக்காரனை பிடிச்சிட்டு மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்காரு ட்ரம்ப்பு. கரெக்டு தான் சார். அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்குறது கரெக்டு தான். ஏன் ரஷ்யாவை வந்து அவரை வாங்காமல் இந்தியா மேலே ஏன் டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு காரணம் நோபல் பிரைஸுக்கு பரிந்துரை செய்யாதது, ஆப்ரேஷன் சிந்தூரில் நூர்கான் பேஸை அடித்து F-16 பிளேன்களை அடித்தது, 4வது இவ்வளோ எண்ணெயை உற்பத்தி செய்து அதாவது சுத்திகரித்து உலக நாடுகளுக்கு விற்பதால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் லாஸை சந்திக்கிறது. அமெரிக்காவில் ட்ரம்பின் ஆட்சிக்கு வருவதற்கு அவரின் கட்சிக்கும் அவருக்கும் நிதி அளித்ததில் மிகப்பெரிய பங்கு எண்ணெய் நிறுவனங்களுக்கு உண்டு. $220 மில்லியன் மேல் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு பணம் கொடுத்தார்கள். செவரான், எக்ஸான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து. ட்ரம்ப்புக்கு மொத்தம் $23 மில்லியன் கொடுத்தார்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பவருக்கு வந்தார், அதாவது அதிகாரத்துக்கு வந்தார். அதிகாரத்துக்கு வந்தவுடன் அவரோட முதல் குறிக்கோள் என்னவென்றால் எப்படியாவது திரும்பி எண்ணெய் விலையை ஏற்ற வேண்டும், இவர்கள் லாபம் அடைய வேண்டும் என்று. இந்தியன் மார்க்கெட்டை வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாரு. ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ 60% இந்திய பொருட்களுக்கு அவர் வந்து வரி 50% விதித்து 40% பொருட்களுக்கு வரி விதிக்கலை. சரி விதிக்காத. இந்த 60% பொருட்களுக்குள்ள தங்கம், நம்ம பண்ணுற ஜுவல்லரி, டைமண்டு, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்டு, அது தவிர்த்து திருப்பூர்லேருந்து வர இங்கே உருட்டுறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர், கார்மெண்ட்ஸு, லெதரு, இதெல்லாம் உண்டு. இதற்கு ஆப்பிரிக்காவில் மார்க்கெட் இருக்குது, யூரோப்பில் மார்க்கெட் இருக்குது, ஈஸ்டர்ன் யூரோப்பில் குறிப்பிட்ட ஈஸ்டர்ன் யூரோப்பில் மார்க்கெட் இருக்குது, ஜப்பானில் மார்க்கெட் இருக்குது, ஆசியான் கண்ட்ரிஸ் கூட மார்க்கெட் இருக்குது. 13 நாடுகள் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இன்னும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பெருசாக்கிட்டே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நமக்கு லாபம் கொடுக்கக்கூடும். அடுத்து இந்தியா வந்து போர் கருவிகளும் போர் உபகரணங்களையும் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ட்ரம்ப்பால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதனால் என்ன உண்டானா அமெரிக்கா விற்கிற உபகரணங்களுக்கு மவுஸ் குறைஞ்சிரும். அதனால் இந்திய பொருட்களை வாங்குவதற்கு பல்வேறு நாடுகள் முன் வரும். அவர்களின் கிட்டத்தட்ட சேட்டலைட் ஸ்டேட் என்று கருதப்படும் பிலிப்பைன்ஸே வந்து பிரம்மோஸ் மிசைல் வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க, அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பல நாடுகள், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள், யாரெல்லாம் அமெரிக்காவின் நண்பர், அமெரிக்க உபகரணங்களை தான் வாங்குவார்கள் என்று கருதப்பட்டார்களோ அவர்கள் இன்று இந்திய உபகரணங்களை வாங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு F-35 பிளேன் கொடுக்குறேன்னு சொன்னார். கடைசியில் திருவனந்தபுரத்தில் இறக்கி அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்போது டிசம்பரில் வரும்போது Su-57 பிளேன்ஸை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இன்னும் இரிட்டேஷனை கொடுக்கும். பாருங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த பெப்சிக்கும் கோக்கும் விலை ஏற்றினதுக்கு எப்படி குதிக்க போறாரு பாருங்க.
கரெக்டு சார், நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. உங்கள் பொண்ணான ரிலை பாரதன் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார்.